எனக்கு ஒரு படத்தில் என்ன தெரியாது, சினிமாலே நான் அறிமுகமானதெல்லாம் புது டைரக்டர் இல்லை புது ஹீரோ. மோஸ்ட்லி டெபியூ டைரக்டர்ஸ் கூட டெபியூ ஹீரோஸ் கூட தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். பட்டு அதெல்லாம் நல்ல சக்ஸஸ் ஆகி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சப்ஜெக்ட் கேட்டது நான் அதான் சொன்னேன், அவர் சொன்ன மாதிரி தான். ஒரு ஆஃப் கேட்டதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி தான் ஆயிடுச்சு. இது எங்கே கொண்டு போகிறாங்க இது அந்த ஒரு சஸ்பென்ஸ் எனக்கே அந்த மாதிரி தான் இருந்தது. நான் சொன்னேன், என்னால் இப்போ வேண்டாம், இந்த சஸ்பென்ஸா நான் வேணும்னா கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் கேட்குறேன்னு சொன்னேன். திருப்பி பெங்களூர்லேருந்து நான் சென்னை வந்ததுக்கப்புறம் சென்னையில் கேட்டேன் திருப்பி இது அமேசிங் ஸ்கிரிப்டு. இங்கே வந்திருக்கு மனதிற்கு வணக்கம். டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த படம் திரைக்கதையில் ஒரு புதிய யுக்தியை கையாண்டிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருடைய திரைக்கதை. அதனால் கதை கேட்ட உடனே நான் கமிட் ஆகிட்டேன். இந்த கமிட் ஆகிறதுக்கு முன்னுக்கே நான் ப்ரொடியூசர் சார் நான் ஒரு ஹோட்டல் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக பண்ணுவோம் சார் அப்படின்னேன். அதே மாதிரி அவர் சொல்லி ஒரு 1 மந்த்லேயே இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப கிடச்சிது. அதுக்கு ப்ரொடியூசர் அவருக்கும் டைரக்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் பிரியதர்ஷினி. அண்ட் இந்த படத்தில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டோரி ரெசிடேஷன் டைமில் நான் டைரக்டர் சாரை மீட் பண்ணும்போது அவர் சொன்ன விதம் இது மட்டும் இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய இமோஷன்ஸ் கூட கலந்துருக்கு. அண்ட் அவர் டிஸ்கிரைப் பண்ண விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஐ திங்க் இது ஒரு கிரேட் ஃபிலிமாக இருக்க போது, ஒரு நியூ ஸ்டாண்டர்ட் செட் பண்ண போது தமிழ் சினிமாவில் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷேஷ்விதா. ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். இந்த குற்றம் புதிது இந்த மூவியில் என்னோடய ரோல் ஹீரோயின் ரோல் பண்ணுறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பீயிங் இந்த பார்ட் ஆஃப் திஸ் மூவி. என்னோடய ரோல் என்னன்னா, ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு பாண்டை ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணாங்க டைரக்டர் சார் அஜித் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஹோல் டீம். தேங்க்யூ. ஸோ என்னோட பெஸ்ட்டு கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் அகெயின் டு டேரக்டர் சார். அண்ட் தென் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்யூ. இது ஒரு க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட்டு. வழக்கமாக வர க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்டை விட இது ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த கதையை என்கிட்ட சொல்லியிருந்தார். இந்த கதை ரொம்ப பிடிச்சதுனால இதை தயாரிப்பு நிறுவனத்தினோட முதல் படமாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதில் என்னோட சன்னு மிஸ்டர் தருண் கார்த்திகேயன் அவரை ஹீரோவாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எப்படி சொல்கிறது, வழக்கமான ஒரு தமிழ் சினிமா மாதிரி இருக்காது இது. அண்டு ஏன்னா சார் அவங்களோட சன்னை லான்ச் பண்ணணுன்னு சொல்லும் போது நிறைய ரொமான்டிக் கதையும் கேட்டிருக்காரு, மாசான ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு. பட் இது கேட்கும் போது என்னோடய கதை நான் சொல்லும் போது ஃபஸ்ட்டு அவர் யோசிச்சார், கொஞ்சம் நெகட்டிவாக அந்த மாதிரிலாம் போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இது நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தருணுக்கு நடிக்கிறதுக்கு நிறைய போர்ஷன் இருக்குது. இதில் அவர் ஒரு நல்ல நடிகர்ன்றது ஈஸியாக வெளியே தெரியும். அதனால் இந்த கதையை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பியை பற்றி சொல்லணும்னா, இஸ் அ வெரி டிசிப்ளின்டு, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கண்டிப்பாக இந்த படத்தில் இவரோட கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ அழகாக கேரக்டரைசேஷன் டிசைன் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃப்யூச்சர் இருக்குது. அண்ட் ஷேஷ்விதா கிட்டத்தட்ட ஆடிஷனில் நாங்கள் நிறைய பொண்ணு பார்த்தோம், நிறைய பேர் அந்த ரோலுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நிறைய பேர் செட்டே ஆகலை, பிகாஸ் அது அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ரோல். அந்த ரோல் ஆக்சுவலாக பண்ணுறேன்னு அவங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயந்தான். பிகாஸ் அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு ரோல், அது எடுக்கிறது ஈஸி கிடையாது, ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ரோல். அதை எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி. அண்ட் அதே மாதிரி மதுசூதன் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட போய் கதை நரேட் பண்ணும்போது பாதியிலே நிறுத்திட்டார். ஆக்சுவலாக போதும் ரஜித் போதும் அப்படின்னாரு. சார் இன்னும் முழுசாக இல்லை சார், இன்னும் கன்க்ளூஷன்லாம் சார்னு சொல்லும் போது சார் சொன்னார், போதும் பாதி கதையிலே தெரியும்ப்பா, இது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த செகண்ட் ஹாஃப் கூட கேட்டார். அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். ஐ டோன்ட் டு நீங்கள் என்னோட த்ரில்லை நீங்கள் பிரேக் பண்ணிடாதீங்க, அதனால் பாதி கதையே போதும், நான் அதிலே ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷன். ஒன் ஆஃப் த லீட் சார் இதில் நீங்கள் சார் ரொம்ப புதுசாக பார்ப்பீங்க, ஏன்னா நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு சார். ஸோ அந்த டோன்லேயே எல்லாம் பார்த்துருவோம். இதில் கம்ப்ளீட்லி ஒரு அவரோட கேரக்டர் ரொம்ப புதுசாக இருக்கும். ரொம்ப நன்றி. அண்ட் டிஓபி ஜேசன் வில்லியம்ஸ் அவர்கள்
அவருடைய நண்பர், ஒரு 10 வருட நண்பர். அவருடைய ஒர்க் வந்து நீங்கள் இதில் பார்ப்பீங்க. அவர் ஆல்ரெடி படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இதில் வந்து நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ண விஷயங்கள், டிஓபி, அந்த கலர் டோன், இது எல்லாமே ரொம்ப ஹைஃபையாக இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கும். அண்ட் மியூசிக் டைரக்டர் கரண் பி கிருப்பா அவர்கள், அவரும் வந்து சூப்பராக 2 பாட்டு இப்போ தான் முடிச்சிருக்கிறோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு ஃபோக் அண்ட் ஒரு பேத்தோஸ் ஒன்று ரொம்ப அழகாக வந்திருக்கு சாங். அது சாங்கும் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஊடக நண்பர்கள் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஸோ குற்றம் புதிது இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் முக்கியமாக என்னோடய லான்ச் இது. அதுக்கு வந்து என்னோடய அப்பா டாக்டர் எஸ் கார்த்திகேயன், அப்புறம் டேரக்டர் சார் ரஜித்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அப்பா சொன்ன மாதிரி ஒரு 40-50 ஸ்டோரிஸ் கேட்டிருக்கோம். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் ரஜித் சாரோட ஸ்கிரிப்ட் தான் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. பட் சொன்ன மாதிரியே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பட் ஆனால் இதில் ஆக்டிங் அப்படிங்கிறதுக்கு ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்னோடய டேலண்ட்டை வந்து என்னால் நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் அப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சார்கிட்ட பேசி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணோம். ஸோ இதில் வந்து ஹீரோக்கு ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் தான் வரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜேசன் வில்லியம்ஸ், இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர். இது எனக்கு அஃபிஷியலி 4வது படம். பட் இந்த படம் டிரெக்டர் நம்ம ரஜித் பிரதர், நானும் அவரெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் கால ஃப்ரெண்ட்ஸு. பட் எப்போவுமே டிஸ்கஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த குட் நியூஸ் சொன்னார். நம்ம அப்போ தான் கார்த்திக் சார் நானும்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணோம். சரி, ஒரு பீங் அ நியூ ப்ரொடியூசர் அவங்களுடைய சன்னை வந்து லான்ச் பண்ணுறதுலாம் இட்ஸ் பைலி ஹை ரிஸ்க் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். பட் இருந்தாலும் ரஜித் ப்ரோடைய ஸ்கிரிப்டிங், கோ டிரெக்டர்ஸ், ஏடிஸ், அவங்களுடைய ஸ்கிரிப்டிங், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வச்சு பக்காவாக ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது வேறு லெவல் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவான மீட்டர். இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஜானர் வந்து டு பி ஆனஸ்ட் இன்னும் வரல நம்ம ஊர்லேயும். சரி, ரொம்ப பார்த்ததும் இல்லை. ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாருமே புது கலர் பேட்டர்னு எல்லாமே லைட் கோடு, கேஃபர்ஸ், டிசைன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம். சாங்ஸ் பட்டையை கிளப்பி இருக்குது. 2 பாட்டு சூப்பராக கொடுத்துருக்காரு கிருபா ப்ரோ. ஆக்சுவலி அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்.